இல்ல நீ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு லயோலா பழைய மாணவர்களோட இதுல 2வது சதவீதம், நீங்க 2வது இடம்னு சொன்னீங்க, இப்ப 3வது இடம்னு சொல்றீங்க. சரி, கருத்து கணிப்புகள் எல்லாம் நீங்க பல இடத்துல பார்த்திருப்போம். ஸ்ரீலங்கால என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஸ்ரீலங்கால கருத்து கணிப்புகள் முதல்ல பார்த்தப்ப 3% சொன்னாங்க. 8 மாசத்துக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி 3% சொன்னாங்க. அதே இதுல தேர்தல் முடிந்த பிறகு போஸ்ட் போல்ல 21% சொன்னார்கள். ஆனால் அன்னைக்கு இப்போ கவுண்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு 41% அவர்கள் வாக்குகளை பெற்றிருந்தார்கள். புதிதாக வந்த ஒரு சக்தியை யாரும் கணிக்கவே முடியாது. அதே போலதான் இன்று தமிழக மக்கள், அதாவது 70 வருடங்கள் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் இந்த 26 வரப்போகிறது. இது மாதிரியான ஒரு தலைவரை கடந்த நம்ம தலைமுறையில நம்ம பார்த்ததில்லை. ஒரு நல்லவர், ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று மக்கள் நம்பும் ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். இப்படி ஒரு தலைவர் இதுவரை தமிழகத்தில் நம்மளுடைய தலைமுறையில பார்த்ததில்லை. கண்டிப்பாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவோடு, இந்த கருத்து கணிப்பு எல்லாம் ஒண்ணுமே இல்லை, பெரும்பாலான மக்கள் ஆதரவோடு எங்களுடைய தலைவர் முதல்வராக ஆவார்.